ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப உயிர்த்தெழுந்த நாமத்தினால உங்கள் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறது. அற்புதமான நாளில் இந்த சுவிசேஷ பயணத்துல உங்களையும் அழைத்து செல்லலாம் என்று ஆண்டவர் யாரை நோக்கி பார்க்கிறார் பாருங்களேன். அது பெரிய ஒரு கிருபை. யாரையோ நோக்கி பார்க்கிறார்ல, யார் அது? நானா இருக்கக்கூடாதா? சங்கீதம் 138:6 சொல்கிறது, கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிறார். ஹல்லேலூயா! எவ்வளவுக்கு எவ்வளவு நம்மளை தாழ்த்துகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு மேன்மை உண்டு என்று வசனம் சொல்லுகிறது. எதற்காக நோக்கி பார்க்கிறார்? 1 சாமுவேல் 2:8 வாசிக்கும் பொழுது, அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! பெரிய ஆசீர்வாதம். நினைக்கலாம், நான் தாழ்மையில இருக்கிறேனே, வறுமையில இருக்கிறேனே, ஏழ்மையில இருக்கிறேனே, போராட்டத்தில் இருக்கிறேனே, வியாதியின் படுக்கையில இருக்கிறேனே, என்னை எப்படி ஆண்டவர் நினைப்பார் என்று அவர் சொல்றாரு. தாழ்மையுடன் நோக்கி பார்க்கிறேன் என்று. அப்ப நம்மளோட வாழ்க்கையில தாழ்மையான ஜெபம் கேட்கப்படும். நம்பர் 2, ஜெபம் கேட்கப்படுமா? 2 நாளாகமம் 22:19 வாசிக்கும் பொழுது, எப்படி தன்னை தாழ்த்தினான் என்று 2 நாளாகமம் 33:12-13 சொல்லுகிறது. இப்படி அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான். அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் ஜபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமில் உள்ள தன்னுடைய ராஜ்யத்துக்கு வர பண்ணினார். கர்த்தரே தேவன் என்று மனசு அறிந்தான். ஹல்லேலூயா! அதுதான் பாருங்களேன், வாழ்க்கையில தாழ்மையான ஜபத்தை உடனே கேட்கிறார். நம்பர் 3, தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். அப்ப என்னை யாருமே விசாரிப்பார் இல்லைங்க, கேட்பாருன்னு இனிமேல் சொல்லாதீங்க. உங்களுக்கு கர்த்தருடைய கிருபை அதிகமாய் இருக்கிறது. அதிகமாய் வசனம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 3:34 தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஹல்லேலூயா! அதான் ரகசியம். யாக்கோபு 4:6 பாருங்க, அதிகமான கிருபை அளிக்கிறாரே. தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறதே. அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் எவ்வளவுக்கு எவ்வளவு பெரியவங்களை பார்த்து அவர் கனப்படுத்தி கௌரவப்படுத்தணுங்க. பெரியவங்க, வயசுல மூத்தவங்க, மூப்பருங்க, ஊழியக்காரங்க, இவங்களெல்லாம் கனப்படுத்தணும். அதுதான் தாழ்மை. 10 சேர் போடுறோம் வச்சுங்களா, அந்த 10 சேர் காலியா இருக்கும்போது கீழே உட்காந்தா தாழ்மை இல்லை. அதுவா தாழ்மை? அது பெருமையான தாழ்மை அது அல்ல. அப்படின்னா தாழ்மையுள்ள கிருபை நிச்சயம். 1 பேதுரு 5:6 சொல்லுகிறது. அப்படி என்றால் தாழ்த்துகிறவனு தேவன் உயர்த்துகிறார். நம்பர் 4, லூக்கா 1:52 பாருங்க, தாழ்மையானவர்களை உயர்த்தினார். அதே லூக்கா 18:14 பாருங்க, தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்ற. ஹல்லேலூயா! அப்ப வாழ்க்கையில எவ்வளவு கெழுவ ஆண்டவருடைய வசனத்தை இன்னும் கேட்கணும், இன்னும் கேட்கணும், இன்னும் கேட்கணும்னு. நம்ம எப்பவுமே சர்ச்சுக்கு போறோம் இல்லைங்களா? கண்டிப்பா போறோம். போகும்போது பைபிள் எடுத்துன்னு போறோம். இப்பெல்லாம் மொபைல் வேற, வேண்டாம் விட்டுருங்க, பைபிள் எடுத்துன்னு போறோம். என்னைக்காவது டைரி பேனா எடுத்துன்னு போயிருக்கீங்களா? அவர் என்னதான் பிரசங்கம் பண்றாரு எழுதி வைங்களா? ஒரு நாளைக்கு உதவும் இல்லை. நான் பக்கமா எழுதுறது. எந்த சர்ச்சில் எந்த பிரசங்கியாரோ எந்த பாஸ்டரோ யாருன்னா பேசிட்டோம், அன்று ஆண்டவர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு நம்பர் பேசுகிற எழுதி வைப்போம். ஒரு நாள் இது பிரயோஜனப்படும் என்று. ஐயா, தாழ்த்தி பாருங்களேன், கர்த்தர் உங்களை உயர்த்துவார். 5வது, தாழ்மை உள்ளவர்களுக்கு மேன்மை அளிக்கிறார் என்று நீதிமொழிகள் 15:33 மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. உங்களுக்கு மேன்மை வர வேண்டும் என்றால், உங்களுக்கு மகிமையால் மூடப்பட வேண்டும் என்றால் முதல்ல தாழ்மைக்குள்ளாய் கடந்து வர வேண்டும். எப்பேற்பட்ட மேன்மை தெரியுங்களா? பரலோகத்தில் பெரியவனாக. மத்தேயு 18:3-4 சொல்கிறது, நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகையால் இந்த பிள்ளைகளைப் போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாய் இருப்பான். ஹல்லேலூயா! நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நம்ம உருவாக்கி வைத்திருக்கிற நோக்கமே எல்லா வித ஆசீர்வாதங்களை பெற்று சாட்சியாய் சரித்திரமாய் வாழ வேண்டும் என்பதற்காக. ஒரு விசை கண்களை மூடுவோம். ஹல்லேலூயா! 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 அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அற்புதமான ஆசீர்வாத திருநாளில பார்த்து கொண்டு வாழ்க்கையில கர்த்தாவே, நான் தாழ்மையா இருக்கிறேனே, தாழ்விலே இருக்கிறேனே, என்னை விசாரிப்பார் இல்லையே, கேட்பார் இல்லையே என்று அங்கலாய்ப்போடு பார்த்து கொண்டிருக்கலாம். நீர் அவர்கள் நோக்கி பார்க்கிற திருவாசனம் நேராய் கடந்து வரட்டும் ஆண்டவரே. அந்த ஏழ்மையை மாற்றி போடுங்க, வறுமை வெறுமை மாறட்டும் ஆண்டவரே. உயிருள்ள வல்லமுள்ள சாட்சியை எழுப்புங்க. இயேசு கிறிஸ்துவின் உயிர் திறந்த வல்லமான நாமத்தினால என் தேவனதை செய்யும்படியாய் திரு பாதங்களிலே தாழ்மையாய் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.